விட நான் அம்மா அப்பா இல்லையே நீ வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இது மனசுக்குள்ளே நான் நினச்சி சரி எப்படிடா தற்கொலை பண்ணி சாகலாம்னு சொல்லி பல தடவை மாட்டேன், அந்த கிறிஸ்தவத்தில் வரமாட்டேன், எனக்கு தான் நிறைய தெய்வங்கள் இருக்கேன், அவங்களுக்கு ஒரு இயேசு மட்டும்தானேன்னு சொல்லிட்டு அவளை விட்டு காணக்கூடாது, நான் அழுகிறது யாரும் காணக்கூடாதுன்னு சொல்லி கண்ணடைச்சி அப்படியே நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். கண்ணடைச்சி இருக்கும்போது என் முன்னாடி இருந்து ஒரு பெரிய கருத்த பாறை கூட்டம் அப்படியே மாறி 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 போகிறதா, வீட்டிலே இருக்கக்கூடாது, வெளியேறணும் சொல்லி நான் ஒன்றுமே பேசலை, மிண்டாது இருந்தேன். கேட்டாங்க இனி நீ ஞானஸ்நானம் எடுப்பியான்னு. அந்த எடுக்குமான்னு கேட்ட உடனே நான் இனியும் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதோட தவிச்சுக்கிட்டேன். சும்மா பிரசங்கம் பண்ணாரு கேட்காது. அதனால ஒரு ஃபிலிம் ஷோ எல்லாம் காட்டிக்கிட்டேன்னா கொஞ்சம் ஆட்கள் வரும், அவங்கள்ட்ட சுசேஷன் சொல்லலாம். வாங்குறதுக்கு காசு இல்லை. பிறகு குவைட்டில் இருக்கும்போது அவருடைய சரீரத்திலிருந்து 16 ounce ரத்தம் எடுத்து விற்று ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு வந்தாங்க. நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணுறேன்னு ஆண்டவர் உன்னை காட்டினாரா என்று கேட்டாங்க. நான் அப்படி ஒன்றும் இல்லையேன்னு சொன்னேன். அவர் இல்லைன்னா அப்போ எனக்கு இது தேவ சித்தம் கிடையாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ தான் போகிறாரு, வாங்க முடியலை. வசனம் இவரை கண்டு வசனம் கேட்டப்போ இங்கே பசியெல்லாம் ஓடி போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு தான் கொஞ்சம் மயங்கியது போல கஷ்டமாக இருந்துச்சு. அவர் எழும்பி ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு சரோஜம் என்று அழைக்கப்பட்ட சரோஜினியே மேனேஜர் வந்து சொல்லுது, என்ன வாடகை கொடுத்தா இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க, இன்னும் சத்தம் போட்டுட்டாங்க. அப்போ என்ன செய்ய முடியும், நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சி ஜெபிச்சோம். ஆண்டவரே ஒரு வீடு கிடைக்காத எங்களுக்கு இந்த டெலிவரி நடக்கக்கூடாது, இது காமன் பிளேஸ். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ. சர்வதேச தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ், எல்லா தேசங்களில் இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்க போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது, அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள், கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு. ஸோ உங்களுடைய சாட்சியை எங்கள் ஈடன் டிவியில் கொண்டு போகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அது எங்களுடைய பாக்கியமாக நினைக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நம்ம போகலாமா? நீங்கள் சின்ன வயசில் எங்கே உங்களுடைய பூர்வீகம்லாம் எங்கே, உங்கள் பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள். சின்ன வயசில் நான் வந்து கேரளா ஒரு அதில் வந்து ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் தான் நான் பிறந்து வளர்க்கப்பட்டது. எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து. நாங்கள் 11 பேர். அதில் கடைசி மகளாகத்தான் ஆண்டவர் என்னை பிறக்க வச்சார். அப்போ தாயையும் தகப்பனையும் ரொம்ப நேசித்து அவங்க செய்கிறதான எல்லா காரியங்களிலும் நானும் ஒத்துழைச்சி என்னுடைய அப்பாவோடு கூட சேர்ந்து ஒரு குட்டி பூஜாரியை போல் தெய்வங்களுக்கெல்லாம் கொடுக்கறது, தெய்வங்களோடு கூட எல்லாம் இது பண்ணுறது. கிறிஸ்துவ அறியாத குடும்பத்தில் தான் இருந்தீங்க? ஆமாம். ஓகே ஓகே. எனக்கு சொல்லி தந்தது காணப்பட்ட தெய்வம் தாயும் தகப்பனும். அப்போ நானும் கடைசி மகளானனால ரொம்ப செல்லமாக என்னை வளர்த்துனதுனால அம்மா அப்பா தான் தெய்வம், அது காணப்பட்ட தெய்வம். அப்போ அம்மா அப்பா இல்லைன்னா வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி அப்படி வளர்ந்தேன்.
13ஆம் வயசில் என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார். தகப்பனார் இறந்த உடனே எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப வேதனை. அவரை ரொம்ப நேசித்தேன். அவரை என்னை ரொம்ப நேசித்தேன். சரி தாய் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் அப்படியே நான் இருந்தேன். பார்த்தா அடுத்த வருஷம் அதே சேம் டைமில் அம்மாவும் இறந்துட்டாங்க. அதோட இனி வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து மனவேதனையினால கஷ்டத்தினால ஸ்கூலிலெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்துச்சு. எப்படியடா தற்கொலை பண்ணி சாகலாம்னு சொல்லி பல தடவை நினச்சேன். 14, 15, 16, 17 வயசு வரை என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஓடினது. அப்போ குடும்பத்தில் எல்லாரும் என்னை நேசிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு கஷ்டம் மனசு வந்தால் உடனே அப்பா அம்மாவுடைய அந்த பேரியடு இடத்துல போய் கிடந்து அழுது அபோதமாய் விழுந்து பின்ன ஆட்கள் எல்லாரும் சிஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி என் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ஒரு நாளில் என்னுடைய பக்கத்தில் ஒரு சகோதரி, அவள் 2 காலும் 3.5 வயசில் இழந்து விட்டுச்சு. சப்பானி ஆகி போயிட்டான். மருந்து வைத்தியம் எல்லாம் செய்து சுகம் கிடையாது. அப்போ அவள் அடிக்கடி என்னை கூப்பிடும். மருந்து வைத்தியம் கேட்காதனால ப்ரேயர் ஹாலில் கொண்டு போய் ப்ரேயர் பண்ணி அவள் இப்போ கம்பு இடித்து நடக்கிறான். அவன் மாயன் அதெல்லாம் நான் வரமாட்டேன், அந்த கிறிஸ்தவத்தில் வரமாட்டேன், எனக்கு தான் நிறைய தெய்வங்கள் இருக்கேன், அவங்களுக்கு ஒரு இயேசு மட்டும்தானேன்னு சொல்லிட்டு அவளை விட்டுருவேன். அப்போ இந்த ஓப்பன் ஏர் மீட்டிங் எல்லாம் நடத்தும் போது இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் அந்த பிரசங்கம் எல்லாம் கேட்கும்போது இது இயேசுவை பற்றி தானே சொல்லுது, நமக்கு தான் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு என்ன சொல்லி அப்படியே அதையெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுவேன். சரி. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாளில் என்னுடைய அந்த நண்பர் தான் காலு முடியாதவா எப்படி ஆனாலும் இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு வரணும். என்னுடைய 17ஆம் வயசில் அப்போ சர்ச்சுக்கு வரணும்னு கூப்பிட்டான். அப்போ நான் இல்லை நான் வரமாட்டேன். இல்லை நீ எத்தனை நாள் கொண்டு கூப்பிடுறேன், இன்னைக்கு ஒரு நாள் வான்னு சொல்லி அவன் என்னை ரொம்ப நிர்பந்தம் பண்ணி கூப்பிட்டான். சரி போய் கூப்பிட்டாளேன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லி நான் உள்ளே வரமாட்டேன், நான் வந்தால் வெளியில் தான் நிற்பேன். சரி பரவாயில்ல நீ வெளியிலே நில்லு என்று சொல்லி கூட்டிகிட்டு போயினான். அங்கே போனால் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ ஸ்டேஜில் ஏறி அவர் பிரசங்கம் பண்ண போகிறார் சின்ன சர்ச்சில். அப்போ அதனுடைய பின்னாடி இது போல் பின்னாடி இருக்கிறேன். அவர் ஸ்டேஜில் நின்று மனுஷனுக்கு 2 வழி வச்சிருக்கு. ஒன்று விசாலமான வழி, அதிலூட நிறைய ஆட்கள் போவாங்க, நான் அதனுடைய முடிவு நரகம். இன்னொரு வழி இருக்கு, இடுக்கும் நெருக்கமான பாதை. அந்த பாதையிலூட ஆட்கள் கம்மி தான், ஆனால் அதனுடைய முடிவு மோட்சம். உனக்கு எது வேண்டும்னு இப்படி விரலி சூடி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு மோட்சம்தான் வேணும், ஆனால் இந்த இடுக்கும் நெருக்கமான பாதையில் எனக்கு போக முடியாது. நான் ஆன்சர் கொடுக்குறேன். அடுத்தவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஜென்ம பாவம் கர்ம பாவம் மாற்றுறதுக்கு நீ எந்த தண்ணியில் போய் குளித்தாலும் உனக்கு மாறாது, எந்த ரத்தத்தை நீ ஊற்றினாலும் உனக்கு சரியாகாது. இயேசு ஒன்று ஒரு இயேசு ஊற்றின ரத்தம் சகல பாவத்தையும் போக்கி உன்னை சுத்திகரிச்சா இயேசு பிள்ளையாக நீ மாறலாம், உனக்கு மோட்சம் உண்டு. அப்போ எங்கள் புராணங்களிலும் மோட்சம் நரகம் கேட்டிருக்கு. அப்போ மோட்சத்தில் போகிறதுக்கு இதுதான் வழின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயங்கர கஷ்டம். ஆண்டவரே எப்படியாவது எனக்கு மோட்சத்து போகணும், அந்த சிந்தனை எனக்கு வந்துருச்சு. நான் மோட்சத்து போகாத என்ன பாவம் பாவம்னு செய்யலையே, ஆனால் ஒரு காரியத்துக்கு 10 பொய் சொல்லுவேன், அதுதான் அது ஒன்றும் பாவம் இல்லையேன்னு நினச்சேன். அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எனக்கு தெரியலை, மனசெல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு நொறுக்கப்பட்ட இருதயம் அப்போ உண்டாயிருச்சு. எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனால் இருதயம் அப்படியே புரோக்கன் ஆயிடுச்சு கம்ப்ளீட். அப்போ அழுக தொடங்கினேன். யாரும் காணக்கூடாது, நான் அழுகிறது யாரும் காணக்கூடாதுன்னு சொல்லி கண்ணடைச்சி அப்படியே நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். கண்ணடைச்சி இருக்கும்போது என் முன்னாடி இருந்து ஒரு பெரிய கருத்த பாறை கூட்டம் அப்படியே மாறி 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 போகிறதாயிட்டும். அந்த இடத்துல ஒரு பெரிய மத்தியான நேரத்தில் நம்ம சூரியனை பார்க்க முடியாது, அப்படிப்பட்டதான ஒரு ஒளி எனக்குள்ளே வந்துருச்சு. அந்த கருப்பு போயிட்டு அந்த ஒளி எனக்குள்ளே வந்ததும்
எனக்கு தாங்க முடியாத சந்தோஷம். அம்மா அப்பா இருக்கும்போது உள்ள சந்தோஷம் போல இல்லை, அதற்காலும் பயங்கரமான ஒரு சந்தோஷம். இனி தற்கொலை பண்ண வேண்டாம், எனக்கு நிம்மதி வந்துருச்சு. ஸோ இது அந்த மீட்டிங்லேயே நடந்துருச்சு. ஒரு அந்த மீட்டிங் எங்கே நடந்துகிட்டே இருக்கு, நான் எனக்குள்ளே நடக்குது, அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ரொம்ப சந்தோஷமாச்சு. சரி. அதோட மீட்டிங்கு முடிஞ்சு போகும்போது அவளோடு கூட சேர்ந்து நானும் போயிட்டேன். சரி. போய் அடுத்த நாள் 1968 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை 9க்கும் 10க்கு இடையில தான் இது சம்பவிக்கிறது. அப்போ சனிக்கிழமை இது நடக்குது. அடுத்த நாள் காலையில் அவளை கூப்பிடாத, நானே ரெடி ஆகி, பக்கம் தான், அங்கேண்டு 1 கிலோமீட்டர் கூட இல்லை, பக்கத்தில் நானும் கூட அவளோடு கூட சேர்ந்து போய் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சாட்சி சொல்லும்போது எனக்கு ஆரஞ்சு சொல்லலை, மீட்டிங்கில் நிறைய அனுபவங்கள் உள்ளவங்க சாட்சி சொல்கிறாங்க. அப்போ நானும் எழும்பி சாட்சி சொல்கிறேன். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா நேற்று தான் அந்த பிள்ளை இங்கே வந்து இருக்கிற பார்த்தா அதுக்குள்ளே இன்னைக்கு சொல்கிறாங்களே. எனக்குள்ள சந்தோஷம் எனக்கு தான் சொல்ல முடியாத விதத்தில் சந்தோஷம். அப்படியே அன்னைக்கு மீட்டிங்கு முடித்து அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன். அடுத்த நாள் மண்டே, எனக்கு கடைசி வருஷம்தான், 17ஆவது வயசில் தான் நான் எஸ்எஸ்எல்சி எழுதுறேன். காலையில் திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அந்த பழைய சுபாவம்னா குறை பூவெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொண்டு கொடுக்கும், அதுதான் போய் சொல்கிறது. பால் வாங்கிட்டு போவோம், காசு வாங்கி நான் பூவை வாங்கி எல்லாருக்கும் கொண்டு கொடுக்கறது, அதுதான் போய், வேற ஒன்றும் இல்லை. சாப்பிட குடிக்க எல்லாம் தாராளம் எங்களுக்கு உண்டு. சரி சரி சரி. அப்போ அன்னைக்கு காலையில் இதெல்லாம் மறந்துட்டேன். எனக்கு எப்படியாவது ஸ்கூலுக்கு போகணும், என்னோடு படிக்கிறதான அந்த நண்பர்களுக்கு வந்து எனக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். அது எனக்கு 3ஆவது நாள் அப்படியே மனசுக்குள்ளே வந்துடுச்சு. அதோட ஸ்கூலில் போய் இன்டர்வெல் விடும்போது லஞ்சு டைம் எல்லாம் நான் என்னுடைய சிநேகிதர்களை கூட்டி அவங்களோட நான் சொல்லுவேன். அதுவரையும் நான் குமுதம் குங்குமம் அந்த ராணி புஸ்தகம் அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன். ஆனால் நிம்மதி இல்லைல்ல. அப்படி இப்போ நானே இயேசுவை பற்றி சொல்ல தொடங்கினேன். என் வாழ்க்கை எப்படி இருந்து உங்களுக்கே தெரியாது, நான் எப்படா தற்கொலை பண்ணி சாவணும்னு நினச்சிட்டே இருந்தேன், உங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு எனக்கு நிம்மதியை தந்திருக்கிறா, சமாதானம் தந்திருக்கிறா, இன்னி நான் இயேசு பிள்ளை தான் என்று சொல்லி அவங்கள்ட்ட சாட்சி சொல்ல தொடங்கி அந்த 1 வருஷத்துக்குள்ளே 4 பேரை கத்தருக்குள்ளே நடத்தினேன். நான் கொஞ்சம் லேட்டாகி கிளாஸுக்குள்ளே ஏறினா டீச்சர்கிட்ட சொல்லும், டீச்சர் இப்போ சரோஜினி மத பிரசங்கியாக மாறிட்டா என்ன சொல்லி கிண்டல் அடிக்கும். டீச்சர் மாதிரி கிண்டல் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணும். ஆனாலும் அன்னைக்கு எனக்கு பேர் கிடைச்சிச்சு மத பிரசங்கியம். அந்த பேர் எனக்கு இன்னைக்கும் ஆண்டவர் வச்சிருக்கு. அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அந்த மீட்டிங் பண்ணீங்க 3ஆவது நாளே ஆண்டவர் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்த நாள் சர்ச்சில் சொன்னேன் சாட்சி, 3ஆவது நாள் ஸ்கூலில் சொல்ல தொடங்கினேன். அதோட 3-4 பேர் ஆண்டவருக்குள்ளே நடத்த கிருபை செய்தார். வீட்டிலே ஒரே ப்ராப்ளம், அடி பகலம். தெரிஞ்சிருச்சு நீங்க போகக்கூடாது. ஆமாம், போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது என்று 3 மாதம் வரை பைபிளை படிச்சுட்டு ஸ்நானம் எடுத்துட்டேன். ஸ்நானம் எடுத்த போது என்னை வீட்டிலே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் கோல்டனா கலட்டி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. கோல்டு அதெல்லாம் நான் வந்து கலட்டல. அப்போ நான் எடுத்த பிறகுதான் கலட்டினேன். சரி 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 சரி. கலத்தின உடனே அப்போ நீ இப்படி மொட்டையாயிட்டு வெள்ளையும் கொடுத்து நீ வந்து பெந்தகோஸ்காரோட போய் சேர போறியா என்று சொல்லி ஒரே ப்ராப்ளம். 4 அண்ணாச்சி மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து இனி நீ வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியேறணும் சொல்லி நான் ஒன்றுமே பேசலை, மிண்டாது இருந்தேன். கேட்டாங்க, இனி நீ ஞானஸ்நானம் எடுப்பியான்னு. அந்த எடுக்குமான்னு கேட்ட உடனே நான் இனியும் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதோட தவிச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு தெரியல, அதை பற்றி தெரியல, அவங்களுக்கு தெரியாது, ஒரு தடவை எடுத்தா போதும் தவிச்சுக்கிட்டேன். அதோட அவங்க சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. நானும் அவங்க சொன்னதை கேட்டு 1 வாரம் போகாமல் இருந்தேன். சரி. நான் இவங்க சொல்லிட்டு போனதுலேருந்து நீல் டவுன் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நான் மறிக்க வேண்டியவளை என்னை ரட்சிச்சிங்க, எனக்கு இப்போ சர்ச்சுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பதில் தரணும். என்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதான காரியம் இதுதான். அப்போ சனிக்கிழமை எங்கள் அண்ணாச்சி வந்து 2வது அண்ணாச்சி எங்கள் அப்பாவை போல் நேசிக்கிறவர். அவர் வெளியில் வந்து நின்று, சரோஜம்
என்னென்ன நீங்கள் கேட்டுட்டு போன போது நீ நாளை தொட்டு சர்ச்சுக்கு போயிடு. அதே அண்ணாச்சியோட வாயிலேருந்து நாளை தொட்டு சர்ச்சுக்கு போ. அப்போ ஆண்டவர் அவட இருதயத்தில் கிரியை செய்துச்சு. நான் சர்ச்சுக்கு போக அதுக்கு பிறகு ஒரு 3 வருஷம் 17, 18, 19 வருஷம் 3 வருஷம் வரை நான் வீட்டில் எல்லாருக்காகவும் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இவங்க என்னை உபத்திரவிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. சர்ச்சில் வச்சதுலாம் அடித்து தூக்கிட்டு போயிருக்கு. அப்படியெல்லாம் செஞ்சுட்டு நான் ஒன்றும் அவங்களுக்கு விரோதமாக செய்யலை, ஜபம் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன். கர்த்தர் கிருபையினால இன்னைக்கு 100ல் அதிகம் பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க எங்கள் குடும்பத்தில். இன்னைக்கு அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 30 குடும்பங்கள் இன்னைக்கு ஏசப்பாவுக்காக சேவை பண்றாங்க. உங்க சொந்தத்துல பந்தத்துல எங்க சகோதரர் நீங்க தான் ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட். அப்படி ஆண்டவர் கிருபையினால அப்படியே இருக்கும்போது நிறைய மேரேஜ் காரியங்கள் வந்துட்டே இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு ஒண்ணுகள் இந்துவுக்கு, இல்லைன்னா நாமதேய கிறிஸ்டியானிகளுக்கு, உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு அனுப்பக்கூடாது என்றுள்ளதுதான் அவங்களுடைய பிடிவாதமா இருக்கு. ஆமா, பெண்டகோஸ்துக்கு அனுப்பக்கூடாது. அப்ப எனக்கு பல ஆலோசனைகள் இப்படியே வந்துச்சு. சிஎஸ்ஐ, ரோமன் கத்தலிக்கு இப்படியெல்லாம் வரும்போது எங்க வீட்டிலே அவங்கள யாராவது எடுத்து அனுப்புவோன்னு சொல்லி ஆசை. இன்னொரு ஆள் பணம் கொடுத்து கட்டிக்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. 2.5 ஏக்கர் என் பேர்ல எழுதி வச்சு கொண்டு போறேன் அப்படி சொன்னாங்க. அதனால அதெல்லாம் எங்க குடும்பத்துல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் தான் இடம் இருந்துச்சு, அதனால நிறைய வருதேன்னு சொல்லி அப்படியெல்லாம் நினைச்சாங்க. நான் ஜெபிச்ச ஜெபம், ஆண்டவரே உண்மை அறிகிறதான ஒரு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை நேசிக்கிற ஒரு ஆளைத்தான் எனக்கு மேரேஜுக்காக ஆயத்தப்படுத்தணும்னு நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவர் கிருபையினால இவங்க ஆலோசனை ஆயிட்டு வந்துச்சு. என்னுடைய புருஷன் அவங்க அப்போ ஓஎம்ல தான் இருந்தாங்க. அவங்க கேட்டு வீட்டில் ஒருத்தருக்கு சம்மதம் இல்லை, பெந்தகோஸ்துகார்ட்ட நாங்க அனுப்ப மாட்டோம். அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ஆபரேஷன் மொபிலைசேஷன்ல ஒர்க் பண்ண சுவிசேஷம் தான், சேவை தான் செய்தாங்க. அது பணம் ஒன்றும் மாசத்துக்கு காசு ஒன்றும் கிடைக்காது. அங்க சேவை தான் செய்த, புக்கு வித்து சாப்பிடணும் அந்த அளவுக்கு. முதல்ல உள்ள ஆபரேஷன் மொபிலைசேஷன் இல்லை இப்போ, அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. அவங்க பேப்பர் கூட கிடையாது, அவங்க டாய்லெட் பேப்பர்ல தான் காகிதம் எழுதுறது, எழுதி கவருக்குள்ள போட்டு அனுப்புறது. அப்படி உள்ள காலம், விசுவாசத்தினுடைய காலம். ஜார்ஜ் அந்த புக்ஸை தான் வித்து தான் அவங்க சாப்பிடணும். அப்போ இதே சர்ச்சிலேருந்து தான் அவங்க போனாங்க. அவங்க அண்ணாச்சி தான் இங்கே நடத்துறது. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஆலோசனை வந்தோட நோயின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி என்னை சர்ச்சில் இருந்த என்னை பிடிச்சி இழுத்து இதை அறிஞ்ச உடனே எங்கள் மூத்த அண்ணன், அண்ணனுடைய மூத்தவர், என்னை அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து இது பண்ணி வீட்டில் கொண்டு வந்து, அப்போ எங்கள் அண்ணாச்சி தான் எனக்கு ஃப்ரீடம் தந்துருக்கு, நீ சர்ச்சுக்கு போ. இவர் அவங்க வீட்டில் தான் இருக்கு. இவர் சொன்ன உடனே நானும் ஒரு 2 கிலோமீட்டர் வரணும், எனக்கு வீட்டுக்கு வரணும்னா அண்ணாச்சி வீட்டில் வர்றது நேரமே உள்ளது 1 கிலோமீட்டரு பக்கத்தில். அங்கேருந்து இப்போ அண்ணாச்சி வீட்டில் இருக்கிறதுனால 2 கிலோமீட்டரு. ராத்திரி வர்றேன், வந்த உடனே நான் அழுதுகிட்டு என் ரூமுக்குள்ளே நான் ஏறி போயிட்டேன். அப்போ எங்கள் கூட எங்கள் அக்கா கூட உண்டு. அவங்க கேட்டாங்க, அண்ணன் கேட்டாங்க, ஏன் அழுகிறாப்பில்ல? அது இது போல் நடந்த காரியங்களை எல்லாம் சொல்லிட்டா. சொல்லி எதுக்கு என்னுடைய பிள்ளைய நீங்கள் இப்படி வேதனைப்படுத்தினீங்க, அழுக வச்சிங்க? அந்த ஆள்கிட்ட தான் நாளைக்கு நான் போய் சொல்லி அனுப்ப போறேன். எங்க அண்ணன் பாருங்க, ஒரு இக்கட்டு நேரம் வரும்போது ஆண்டவர் எவ்வளவு கிரியை செய்யறார். கண்டிப்பா. இவர் காலையில போய் சொல்லிட்டாங்க, நீங்க ஆலோசிங்க, நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி. அப்ப இவங்க கப்பல் போயிருந்தாங்க, எங்க ஹஸ்பண்டு கப்பல்ல போயிருந்தாங்க. 3 மாசம் துபாய், டோகா, அபுதாபி, குவைத் இந்த இடங்களிலெல்லாம் அவங்களுக்கு ஒரு லோகோஸ்னு கப்பல் ஒன்றா இருந்துச்சு. அந்த கப்பலில் ஒர்க்குக்கு போயிருந்தாங்க. அப்போ இவங்க எல்லாம் வீட்டுக்காரெல்லாம் அதை கிளியர் படுத்தி அவருக்கும் தெரிவித்து, அப்போ வரும்போது அவர் இங்கே ஊழியம் செய்யணுமே, மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஊழியம் செய்யணுமே. எப்படி ஊழியம் செய்யற? இன்னைக்கெல்லாம் சும்மா பிரசங்கம் பண்ண யாரும் கேட்காது. அதனால ஒரு ஃபிலிம் ஷோ எல்லாம் காட்டிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஆட்கள் வரும், அவங்கள்ட்ட சுசேஷன் சொல்லலாம். வாங்குறதுக்கு காசு இல்லை. பிறகு குவைட்டில் இருக்கும்போது அவருடைய சரீரத்தில் 16 ounce ரத்தம் எடுத்து விற்று
ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே. அப்படியே அது வாங்கிட்டு பாம்பேயில் வந்து இறங்கும்போது பாம்பேக்காரர் அங்கே கஸ்டம்ஸில் பிடிச்சிருச்சு. சரி. எதுக்கு நீ என்ன விலை கொடுத்து வாங்கினா அது இங்கே வந்து இது கட்டணும், காசு கட்டினா தான் அங்கே கொண்டு போக முடியாது. எல்லா கதையும் சொல்லி பார்த்தது. இது போல் நிறைய பேர் கதை சொல்லும். எங்களுக்கு அந்த கதையெல்லாம் தேவையில்லை, வச்சுட்டு ஒன்றுகளுக்கு காசு கட்டி லேட்டாக போயிடணும். போய் நின்று அழுதுகிட்டே நின்னார். ஆண்டவரே, என்னுடைய ரத்தம் கொடுத்து வாங்கினது இது எப்படி பண்ணாங்க. அழுதுட்டு கொஞ்ச நேரம் நின்று ஜெபம் பண்ணும்போது அந்த கஸ்டம் ஆஃபீஸரு இங்கே வா வா வா, காசு கட்ட ஒன்று எடுத்துகிட்டு போ, அப்படி மிரக்கல். அதுக்கு நடுவில் பாஸ்டர் பாலோஸ் வந்து எப்படி அவங்க ஆண்டவர் சொல்லியிருப்பாங்கல்ல, அது சொல்ல முடியுமா? அந்த ரட்சிப்பை வந்து அவங்க வந்து அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டவங்க. சரி சரி. பிறகு இவங்க வந்து அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டதுனால இவங்களும் ரட்சிக்கப்பட்டு, அப்போ அவட அவங்க ஃபாதர் வந்து ரட்சிக்கப்படலை ஃபஸ்ட்டு. அம்மாவை ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி பயங்கரமான அடியெல்லாம் அடிச்சு ரோட்டில் கொண்டு போயிட்டு அடிச்சு, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது அம்மாவை அவங்க அம்மாவை. பிறகு இவங்களை வெளியில் இறக்கி விட்டுச்சு. இனி நீங்கள் எங்கள் வீட்டில் ஏறக்கூடாதுன்னு வெளியில் இறக்கி விட்டுச்சு. சரி. இவங்க போய் அவங்க சொந்தக்காரர் வீட்டில் தங்கி இருந்துச்சு. இந்த ஐயாவுக்கு ஒரு வயிற்று வலி வந்துடுச்சு. அந்த வயிற்று வலி தாங்க முடியாம அவரே போய் கூட்டிட்டு வந்து, இனி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ சர்ச்சுக்கு போய்க்கோ, உங்க பாஸ்டர் கூப்பிட்டுட்டு வந்து எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணி அவருக்கும் சரியாயிருச்சு. ஆண்டவர் கிருபையினால அவருக்கு சரியான உடனே இப்போ அவரு ஒரு உபதேசியாகி மாறிடுச்சு. இப்போ ஆன்மீக போலத்தை ஒரு இது உண்டாக்கி அம்மாவும் 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போய் ஆற மேல எல்லாம் ஏறி நின்று அப்படியே சுசேஷன் சொல்ற ஒரு சுசேஷர் ஆயிட்டு மாறிட்டாரு. சரி. அப்படித்தான் இவங்க ரட்சிக்கப்பட்டார். அம்மா அப்பா இருந்துச்சு, ஒரு அண்ணன் தான் சர்ச்சு நடத்துறவர். ஸோ அப்புறத்தான் இப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு, பாஸ்டர் பாலோஸ் வந்து நல்ல ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது. ஆமாம், அந்த ஆசை. பின்ன அவங்க அண்ணன் சபையில் தான் நான் இருந்ததுனால அம்மா அப்பா எனக்கு இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ண முன்னாடி அவர் சில டிமாண்ட் வச்சார். அம்மா அப்பா இருக்கக்கூடாது, உத்தியோகம் இருக்கக்கூடாது, பெண்ணுக்கு பணம் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகணும். இப்பெல்லாம் கண்டிஷன், இந்த கண்டிஷன் நிறைய கண்டிஷன். அப்போ அந்த கண்டிஷன் நீங்க பொருத்தமா இருந்தீங்க. ஆமா, பொருத்தமா இருந்தேன். மேரேஜ் கேட்க வந்த போது இந்த காரியம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு காரியம் சொன்னாங்க. நான் தான் உன்னை மேரேஜ் பண்றேன்னு ஆண்டவர் உன்னை காட்டினாரா என்று கேட்டாங்க. அப்போ அவங்க அம்மா இருக்கு, அப்பா இருக்கு, அவங்க அண்ணன் இருக்கு, எங்க அண்ணன் இருக்கு, நான் இருக்கு, இத்தனை பேருடைய நடுவில் நான் அப்படி ஒன்றும் இல்லையேன்னு சொன்னேன். அவர் இல்லைன்னா அப்போ எனக்கு இது தேவ சித்தம் கிடையாது, நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பதான் போறாரு குவைத்துக்கு. இது கப்பல்ல திருவனந்தபுரத்துலேருந்து அவர் ட்ரெயின் ஏறி எர்ணாகுளத்தை இறங்கணும். திருவனந்தபுரத்துலேருந்து ஏறி சாயந்தரம் அவர் போய் படுக்கிறாங்க, தூக்கம் வர மாட்டேங்குது, படுக்கிறாங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ எர்ணாகுளம், அப்போ அவர் ஒரு ப்ரேயர் பண்ணாரு. ஆண்டவரே, இந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன், உம்முடைய சித்தம்னா எனக்கு நல்ல தூக்கத்தை தரணும், அதனால நான் தெரிஞ்சு கொள்ளுவேன், நான் இதுதான் தேவ சித்தம். சரி. அப்படி செவிச்சுட்டு படுத்தாரா. எர்ணாகுளத்தை சொன்ன போது எழும்ப முடியல. பக்கத்து இருந்தவங்க தட்டி எர்ணாகுளம் எழும்புங்க எழும்புங்கன்னு அப்படி தட்டி எழுப்பியாச்சு. ஒரு அடையாளம் கேட்டிருக்காங்க. அதோட ஒரு போன் பண்ணி அண்ணனுக்கு சொல்லி, அது ஆண்டவருடைய சித்தம், அதனால அதை நீங்க ஆலோசிங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்லவும் அப்படிதான் மேரேஜ் ஆண்டவர் கிருபையினால நடந்தது. ஓகே ஓகே. இப்போ பாஸ்டர் பவுலோஸ் தான் அவர் தமிழ்ல மலையாளம்? அவரு மலையாளி தான். மலையாளி. ஏன்னா அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு சிஎஸ்ஐயில் உள்ளவர் அவர். சரி சரி சரி. എന്നിട്ട് டவுரியோ எதுவும் வாங்கலை. எனக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதையும் கூட அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு பெண்ணு மட்டும் போதும்னு சொல்லி இப்படி அவங்க கல்யாணம் முடிச்சாச்சு. கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் தான் நாங்கள் வீட்டில் இருந்தோம். சரி சரி. ஒரு வாரம் கழிச்சு ஃபீல்டில் போக தொடங்கிட்டோம். சரி. ஓ, ரெண்டு பேருமே. எனக்கும் இயேசுவை பற்றி சொல்றதுக்கு தான் நானும் மனசில் எரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். சரி. அதுபோல் அவங்களும் ஆத்ம பாரம் உள்ளதான கர்த்தருடைய தாசன். சரி. ஆத்மாக்கள் சொன்னால் அதுதான் அவருக்கு உயிர், ஊழியம் சொன்னால் உயிர், அப்படி உள்ளவங்க. அதனால நாங்கள் 2 பேரும் அப்போது
தீயும் சேரும்போது பெரிய தீ பெரிய ஃபயர் ஆயிடுச்சு. அப்படியே ஆண்டவருக்கு இருப்பேன். நாங்கள் தெரிஞ்செடுத்த 2 இடம், ஒன்று ஹை ரேஞ்சு, ஒன்று இந்த கடலோர பிரதேசம். அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறீங்க. காரணம் இந்த பட் நீங்கள் அப்போ எங்கே இருக்கிறீங்க? 2 பேரும் எங்கே? கேரளாவில் இருக்கீங்களா? நான் கேரளாவில், இவங்க வீட்டிலே இருக்கு. வீட்டில் அவங்க மாமனார் மாமியார் மூத்தவர் இருப்பார். சரி. நாங்கள் 2 பேரும் அப்படியே ஊழியத்துக்கு போகும்போது ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே தங்குவோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃபீல்டில் ஆயிடுச்சு. ஃபீல்டில் ஒரு ஊழியத்தில் இருக்கீங்க. ஹை ரேஞ்சில் போவோம். ஹை ரேஞ்சில் எல்லாம் ஊழியம் செய்த இடங்களில் எல்லாம் சண்டே ஸ்கூல் படிப்பிச்சவங்கள இன்னைக்கு லீடர்ஸ் மாதிரி ஆயிருக்கு ஊழியத்தில். அங்கெல்லாம் சர்ச்சுகள் கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய சர்ச்சுகள் அங்கே கேள்விப்படுறேன். அதுபோல் கடலில் ஒரு பிரதேசங்கள் ஒல்லி இந்த கத்தோலிக்கர் தான் அதிகமாக இருந்தது. மற்றவெல்லாம் கம்மி, ரொம்ப கம்மி. ஆனால் நாங்கள் கடலோரங்களில் எல்லாம் ஊழியம் செய்ய போனால் பகலெல்லாம் நடந்து 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 ஊழியம் செய்துட்டு பசி தாங்க முடியாது. அப்போ நைட்டு ஒரு ஃபிலிம் ஷோ காட்டும், ஆயிரக்கணக்கான ஆளுகள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிட்டு நைட்டு போய் படுக்க போகும்போது சாப்பாடு இருக்காது. அப்படியே பட்டினியாக அந்த கடற்கரையில் படுப்போம். அப்போ நாங்கள் மட்டும் இல்லை, அடுத்து ஒரு பிள்ளையாச்சு, மூத்தவன் பில்கிறான், 2வது இஸ்ராயல், 3வது சூசனா, இப்படி 3 பேரையும் கொண்டு நடந்து ஊழியம் செய்தோம். ஹை ரேஞ்சிலும் அதுபோல் கடலோர பகுதியில் விசுவாசத்தை தான் போகிறது. புக்குகளை விற்கும். இவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால புக்குகளை கொடுக்கும். அந்த புக்குகள் கொடுக்கறத வச்சு தான் நாங்கள் பிரயாணம் பண்ணுறது. எங்களுக்கு சொந்தமாக வண்டியோ வாகனமோ இல்லை. ஆனால் அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. வீட்டில் இருந்தால் ஏதோ கப்ப கிழங்கு அது இதெல்லாம் இருக்கு. ஆனால் வீடு விட்டு போயிட்டோன்னா நாங்கள் வந்து ஃபெய்த்து தான். ஃபெய்த்திலே அப்படியே இது பண்ணி அந்த கிட்டத்தட்ட 10 வருஷம் அப்படியே நாங்கள் ஊழியம் செய்தோம் கேரளாவில். அப்போ கப்பலில் இவங்க போன அதே கப்பலில் எங்களை கூப்பிட்டுச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி. அப்போ இல்லை, நாங்கள் இது கிராமங்களில் தான் போகணும் என்று சொல்லி போகலை. அதோட நார்த் இந்தியா போயிடலாமான்னு சொல்லி ஜெபிச்சோம். அப்போ எங்களுக்கு வந்து 3 பேர் பிள்ளைகள். மூத்தவனுக்கு ஒரு 7 வயசு, 2வதுவனுக்கு 5 வயசு, 3வது மகளுக்கு 2.5 வயசு. நான் வந்து பருகனன்றி 7.5 மாதம். இந்த டைமில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகணும். ராமேஸ்வரம். அப்போ ராமேஸ்வரம்னு கேட்ட உடனே இது பாண்டி ராஜ்யம், ஆட்களை எல்லாம் கொல்ற இடம். அப்போ அங்கே போனால் செத்துருவாங்கன்னு சொல்லி சொந்த பந்தங்களை யாருமே எட்டி பார்க்கல. நாங்க ஆண்டவர் இப்ப பாஸ்டருக்கு அப்படி ஆண்டவர் சொல்றாங்க, அப்பாவுக்கு தரிசனத்தில் சொல்றாங்க. ஆனா என்னை ஆண்டவர் தரிசனத்தில் காட்டுறது நிறைய கோலம் எல்லாம் வரைச்சி சரி அந்த வீடுகளில் எல்லாம் போய் ஜெபம் பண்றது. நம்ம கேரளத்தில் அந்த அளவுக்கு கோலம் எல்லாம் கிடையாது. சரி, இங்கதான் வீடு வீடா கோலம் போடுவோம். ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. புரிஞ்சிச்சு, இது ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு என்ன. அப்பவும் நாங்கள் கொஞ்சம் காசு பேங்கில் கிடந்தோம். அந்த காசை எடுத்து நாங்கள் வந்து சின்ன சின்ன மினி குரூசைடு நடத்தி எல்லாம் தீர்த்தாச்சு. 50 ரூபா தான் இருக்கு இப்போவும். கேனரா பேங்க் அது இப்போவும் அந்த புக்கு கையில் இருக்கு. அப்போ எல்லாம் தீர்ந்தாச்சு. இனி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தா அந்த காசுமாக நாங்கள் போகணும் என்னதான் அந்த ஒரு இதில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 200 ரூபா வந்துடுச்சு. கேபி யோகா நான் முன்னாடி சுவிசேஷம் அறிக்கிறவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அவர் இல்லை. அவரும் என்னுடைய ஹஸ்பண்டும் ஒரே ஆப்ரேஷன் செஷனில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறபோது தான் எங்கள் மேரேஜ் முடிச்ச பிறகு தான் அவங்க மேரேஜ். சரி சரி. அப்போ அவங்க எங்களுக்கு ஒரு 200 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அதை வாங்கி நாங்கள் அது கிடச்ச உடனே இது ஆண்டவர் கொடுத்தது ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு 2 பேகும் ப்ரொஜெக்டரும் ஒரு பேட்டரி எடுத்து 5 பஸ் ஏறி 5 பஸ் மண்டபத்தில் வந்து அது வரை தான் பஸ் வரும். மண்டபத்தில் இறங்கி ஒரு 4:30க்கு இறங்கணும்.
ரொம்ப கஷ்டம். சாயல்குடி ரோடெல்லாம் ரொம்ப மோசம். இங்க யாராவது தெரியுமா உங்களுக்கு? இங்க யாரையும் தெரியாது, ஒரு ஆளை கூட தெரியாது. நம்பிக்கையில எல்லாத்தையும் 4 பேர் எப்படி வந்தீங்க? குழந்தை ஆண்டவர் சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னதுனால போக தயாராயிருச்சு. என் புருஷன் சொன்னாரு, சரோஜம் நீ வீட்டுல இருந்து டெலிவரிக்கு பிறகு நீ வா என்னோட சொன்னாங்க. காரணம் அங்க போய் வீடு கிடைக்குமா என்ன கிடைக்கும்னு தெரியல. நான் சொன்னேன், அப்ரஹாமோடு போக சொன்ன போது சாரா நிக்கலையே, அப்போ சாரா கூட போயிருச்சுல்ல, அதனால நானும் கூட வர்றேன். என்ன சூழ்நிலையே சிந்திக்கவே இல்லை. சரி நானும் வர்றேன்னு சொன்னேன். சரி அப்பாவுக்கு சந்தோஷம். வந்தாச்சு. அங்கே மண்டபத்தில் வந்து பஸ்ஸில் இருந்து 4:30க்கு வந்துட்டோம். சரி. அப்போ காற்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தான் வந்து இறங்குறது. காலையில் 4:30க்கு சரியான காற்று, நல்ல குளிர். அப்படியே பிள்ளைகளெல்லாம் விரைச்சிட்டே இருக்கு. சாரி கொண்டு அப்படியே அவங்கள மூடி கொஞ்ச நேரம் இருந்துச்சு. 6 மணிக்கு தான் ராமநாட்டிலேருந்து ஒரு ஷட்டில் ட்ரெயின் வருது. அதில் நாங்கள் ஏறினோம். கையில் கொஞ்சம் பைசா இருந்துச்சு, ஏறினோம். ஏறி பாம்பல்ல இறங்கிடுச்சு. பாம்பல்ல இறங்கி இன்றைக்கும் அந்த ஆல்மரம் இருக்குது. அந்த ஆல்மரத்தின் மூட்டில் தான் நாங்கள் வந்து எல்லா ஜாமானங்களை இறக்கி உட்கார்ந்தோம். சரி. கையில் 5 ரூபா பேலன்ஸ், வேற காசு இல்லை. சட்டி பாத்திரங்கள் அது இதெல்லாம் இந்த மூடையில எல்லாம் ஏற்றியாச்சு. பாய் எல்லாம் தலையணை எல்லாம் அப்படியே வந்ததுனால இங்கே வந்து வாங்குறதுக்கு நமக்கு காசு கிடைக்காதுன்னு தெரியும். அதனால அப்படியே இருக்கும்போது ஒரு ஆளை அப்படியே நடந்து போனாங்க. அந்த ஆள்கிட்ட கேட்டாங்க, இங்கே ஒரு வீடு கிடைக்குமான்னு கேட்டுச்சேன் என் புருஷன். சரி. அப்போ அவர் சொன்னார், நான் புதுசு, நான் கொல்லத்துலேருந்து இப்போ தான் மீன் பிஸ்னஸ் வந்திருக்கு, எனக்கு ஒரு வீடு இருக்குது, பக்கத்தில் ஒரு மீன் ஷெட் இருக்குது, நீங்கள் வந்துட்டோன்னா என் வீட்டில் நீங்கள் திங்ஸ்கள் வச்சுக்கிறங்க. சரி. இங்கே வாடகை வீடெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த மீன் ஷெட்டில் வேணும்னா இருந்துக்கிறங்க. சரி அதே போதும். அதே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக 5 ரூபா கொடுத்து ஒரு 10 இட்லி கிடச்சிச்சு. 10 இட்லி வாங்கி நாங்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதோட ஒரு பைசா கையில் கிடையாது. நேராக போயிட்டோம் ஷெட்டு. அந்த ஷெட்டுக்குள்ளே போய் திங்ஸ் எல்லாம் ஒரு வீட்டில் வச்சுட்டு ஷெட்டுக்குள்ளே போயிடுச்சு. காலையில் வருவாங்க மீனை தூக்குறதுக்கு. வந்து அவங்க மீனை தூக்கிட்டு ஒரு 10:30-11 மணி ஆகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அதுவரையும் நாங்கள் வெளியில் இப்போவும் நிற்கிது அந்த மரம், தென்னை மரத்தின் மூட்டில் பிள்ளைகளையும் வச்சு நான் உட்காந்துருப்பேன். அவங்க போன பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி விட்டுட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு நாங்கள் உள்ளே ஏறி இருப்போம். சாயந்தரம் ஆகும்போது சரியான வெயில். அந்த நாளில் 8 வருஷம் மழை இல்லாத இருந்த பக்கம் நாங்கள் வர்றோம். பயங்கர சூடு, தாங்க முடியலை. அங்கே குளிர்ச்சியான இடத்துல நீங்கள் வந்து தாங்க முடியலை. அப்போ சாயந்தரம் நேரம் வெயில் கொஞ்சம் தாயும் போது அந்த கடற்கரை ஓரத்தில் போய் ஒரு பாட்டு பாடும். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவர் இயேசு அண்டை. இந்த பாட்டு தெரியும். 2 பேரும் கூட பாடுவோம். அப்பாவுக்கு என்னைக்காலும் அதிகமாக அவங்க என்னுடைய புருஷனுக்கு தெரியும் தமிழ். அவர் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுவார். பின்ன கையில் இருக்கிற டிராக்டர்கள் இப்படியே கொண்டு கொடுக்கும். அன்னைக்கு மீன் பிடித்த காரிட்ட கையில் நல்ல காசு. பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளும் இப்படியே கொண்டு டிராக்டர்கள் கொடுக்கும். அங்கே வளைஞ்சி இருக்கிற அம்மாமார கையில். இது எங்கேண்டோ வந்து பாட்டு பாடுற மார்வாடிக்கார போல பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அதை நாங்க ஒரு காணிக்கையோட சேகரிச்சு அப்ப வந்து நாங்க தங்கி இருந்த ஷெட்டுக்கு பக்கத்துல தான் பாம்பன் மார்க்கெட்டு. அங்க போய் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்து கையில் கொஞ்சம் ஊறுகாய் வரும்போதே கொண்டு வந்தோம். அப்போ கொஞ்சம் அரிசி வாங்கி கையில் இருந்த பாத்திரம் எடுத்து, அங்கே இருந்ததே ஒரு தென்னந்தோப்பு, கொஞ்சம் சூட்டு விறகெல்லாம் எடுத்து அந்த அதில் 3 கல் வச்சு கூட்டி அதில் வச்சு சமைச்சு நாங்கள் எல்லாருமே அன்னைக்கு சாப்பிடுவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் கழிச்சு கூட்டிகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் எங்கே போகணும் என்ன செய்யணும்னு தெரியவே இல்லை. அப்போ திடீரென்று அப்பா வந்து சொல்கிறாங்க, சரோஜம் ராமநாட்டில் தினகரனையா வர்றாரு. சரி. சோர்ஸ் ஹை ஸ்கூல் பக்கத்தில் டிஜிஎஸ் சொல்கிறீங்க. தினகரன்
அப்போ கேள்விப்பட்டிருக்கு, அவரை பார்த்தது இல்லை. சரி. அந்த மீட்டிங்கில் போகணும். எப்படி போகும்? நான் சொன்னேன், எப்படி போகும்? அதை நம்ம போகணும். எப்படி என்ன கேட்டேன். அது நான் வந்து கள்ள ட்ரெயின் கேரி போனோம். ஐயோ நான் வரலன்னு சொன்னேன். அப்போ அப்பா சொன்னாங்க, சரோஜம் ட்ரெயினில் நம்மளை பிடிச்சா சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு என்ன சொன்ன உடனே அப்போ நானும் வர்றேன். அந்த அளவுக்கு கஷ்டம். பிடிச்ச சாப்பாடு போடுவாங்க. ரொம்ப கஷ்டம். பிறகு நாங்கள் பிள்ளைகளை இந்த தொழில் எடுத்துட்டு அப்படியே ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறி டிக்கெட் எடுக்க முடியலை, காசு இல்லை. போய் ராமநாடு போய் இறங்க மட்டும் டிடிஆர் வரல, யாரும் வரல. அப்போ நாங்கள் போய் அந்த மீட்டிங்கினுடைய லாஸ்ட்ல உட்கார்ந்துருக்கு. அந்த நேரம் பார்த்து அவர் தினகரன் ஐயா ஸ்டேஜில் வருது. ஓ தினகரன் ஐயா இவரா என்று சொல்லி அவர் ப்ரேயர் பண்றாரு. ப்ரேயர் பண்ணிட்டு தீர்க்கதரிசனம் சொல்ல தொடங்கிட்டாரு. சரி, நல்ல கூட்டம் இருந்துச்சா? கிரவுட் இருந்துச்சா? பயங்கர கூட்டம், சரியான கிரவுடு. அவர் எழும்பி ஸ்டேஜில் நின்றுகிட்டு, சரோஜம் என்று அழைக்கப்பட்ட சரோஜினியே, நீ என் வார்த்தையை கேட்டு நீ வந்ததுனால நீ கடந்து போற பாதை பயங்கரமான பாதை, ஆனா நான் கூட இருப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன், இப்படி நின்று பேசுறாரு. நான் என் புருஷன் முகத்தோடு முகம் பார்த்து அழுக வருது. ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணு இருந்துச்சா? ஒரு நாள் கூட அவரை பார்த்தது இல்லை, எங்களை பார்த்தது இல்லை, இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன். எங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் எங்களை பார்க்குது. அழுதுகிட்டே இருந்தேன். பிரசங்கம் எல்லாம் தீர்ந்தாச்சு, மீட்டிங் முடிச்சு. சரி, அப்படி ஆட்கள் மறந்த போது இந்த பக்கத்தில் இருந்து நாங்கள் அழுகிற பார்த்தோம். எங்களை பார்த்தவங்க நேரமே சொன்னவங்கள பிள்ளைகள்கிட்ட கையில், பிள்ளைகள் அப்படியே ஒரு மாதிரி மயங்கியது போல இருந்துச்சு. அவங்க கையில கொஞ்சம் காசுகள் கொடுத்துருச்சு. நாங்கள் ஒன்றும் கேட்கல, அவங்க கையில காசுகள். ஆண்டவர் செஞ்ச வேலை எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி சரி வச்சு நேரே ஹோட்டலில் போனோம். எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து டிக்கெட் எடுத்தோம். ராமநாடு டு பாம்பன் டிக்கெட் எடுத்து வந்தோம். இப்போ திருப்தி ஆகல. சரி, பாம்பன்ல வந்து ராமநாட்டுக்குள்ள டிக்கெட் 2 டிக்கெட் எடுத்தோம். சரி, எனக்கு என் புருஷனுக்கு. அந்த டிக்கெட்டை எடுத்து இப்படி வலிச்சுக்கிறீங்க. அப்பதான் இங்க போனதுல அப்போ எங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு. கவர்மெண்ட் நம்ம சீட்டு பண்ணல. அப்படியே அதுக்கு பிறகு வீட்டுல வந்தாச்சு. இந்த மீன் செட்டில் சரி காலையில கடந்து தூங்கி காலையில எழும்பி அந்த அந்த ஓனர் வந்து சொல்றாரு, கொல்லங்கார மலையாளி தான், அவரு பேர் யேசுதாஸ். அவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து வேற வீடு பார்த்து போங்க. நாங்கள் வந்த இடைக்கு யாரோ சொல்லி கொடுத்துச்சு, அந்த அம்மா இங்கே டெலிவரி ஆகும், உனக்கு மீனெல்லாம் தூக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் கல்யாணம் பண்ணாதவர், அவரு நம்பிட்டாரு. அதோட அவர் வேற வீடு பார்த்து போங்கன்னு சொல்லி அதோட நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி 2 வாரம் தந்ததே பெரிய இது. பேக் பண்ணி கொஞ்சோண்டு காசு கையில் இருந்துச்சு. நேர பஸ்ஸு ட்ரெயின் கேரி ராமநாடு ராமேஸ்வரத்து வந்துச்சு. சரி சரி, ராமேஸ்வரத்து வந்தாருங்க. எல்லா திங்ஸுகள் எடுத்து வச்ச போது அது ஒரு கூலி கொடுத்து கொண்டு வர்றதுக்கு கொஞ்சோண்டு பைசா தான் இருந்துச்சு. அவங்க ஒரு அம்மா வந்து அதை தூக்கி கொண்டு வந்தாங்க. பக்கத்தில் ஒரு இன்னு ஒரு சத்திரம் இருந்துச்சு. அதில் போய் கேட்டோம், எங்களுக்கு ஒரு கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் தருமான்னு. இங்கே எல்லாம் தர முடியாது, இப்போ கலெக்டர் வர போறாங்க, அதனால இங்கே தங்க முடியாது. அப்ப நான் வந்து ரோட் சைடுல நிக்கிறேன். அப்ப நீங்க எத்தனை மாசம்? அப்ப வந்து எனக்கு 7.5 மாசம். 7.5 கழிஞ்சு 8 மாசம் ஆக போகுது. அந்த நேரம் நினைச்சேன், ஏசப்பாவுக்கும் ஒரு சத்திரம் கிடைக்கலையே, அது போல நமக்கு கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நிக்கிறோம். அந்த நேரம் ஒரு ஆள் வந்து சொல்லுது, இந்த சத்திரம் கிடைக்கலன்னா அங்கிட்ட ஒரு சத்திரம் இருக்கு, அந்த சத்திரத்துல வர்றீங்களான்னு கேட்டுச்சு. அதோட இந்த அம்மாவே சாமானங்களும் கூட தூக்கி நாங்களும் எல்லாம் எடுத்து அந்த சத்திரத்தை போனால் ஒரு நல்ல வயசியன்னு ஒரு ஐயா இருக்கு, அவர்கிட்ட கேட்டேன், எங்களுக்கு ஒரு 3 தங்குறதுக்கு இடம் தருவீங்களான்னு. அவர் சொன்னார் 3 நாள் ஃப்ரீயாக தங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட சாமானங்களெல்லாம் கொண்டு வச்சு ஒரு சின்ன வீடு இதான், இது போல தான்
இவ்வளோதான் சரி இருக்கும். சரி சரி சரி. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் இருந்து ஒவ்வொரு நாளும் கழியும் போது ஒரு வீடு கிடைக்கணுமே என்ன சொல்லி நினைக்கும். எங்கேயும் வீடு கிடைக்கிறாப்புல இல்லை, காசு இல்லை, அட்வான்ஸ் கேட்டால் காசு கொடுக்க இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறோன்னு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் கடற்கரையில் போவோம், ஏதாவது போகும்போது ஒரு ஆள் கேட்பாங்க, ஏன்னா குழம்பு வைக்க மீன் வேணுமான்னு கேட்கும். ஆமான்னு சொல்லும். அப்பாவுக்கு தமிழ் தெரியும். அப்போ எடுத்துக்கிறங்கன்னு சொல்லு, அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு வருவாங்க. கையிலேருந்து வரும்போது கொஞ்சம் புளி கொண்டு வந்தேன், அந்த உப்பு போட்ட புளி, அதை கொஞ்சம் பிழிஞ்சு ஊற்றி அவிச்சு அந்த அதுதான் அன்னைக்கு சாப்பாடு. இப்படி எல்லாம் கழிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று எனக்கு ஒரு வயிற்று வலி வந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க மேனேஜர் வந்து சொல்லுது, என்ன வாடகை கொடுத்தா இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க, இன்னும் சத்தம் போட்டுட்டாங்க. அப்போ என்ன செய்ய முடியும், நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சி இந்த ஜெபிச்சோம். ஆண்டவரே ஒரு வீடு கிடைக்காத எங்களுக்கு இந்த டெலிவரி நடக்கக்கூடாது, இது காமன் பிளேஸு, ஒரு பிரைவசி இல்லை, எல்லாமே காமன் தான். அப்போ அப்படி உள்ள இடத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபிக்க. அப்போ வெளியில் இறங்கி ரோடு தான், ரோட்டு பக்கத்துல தான் சத்திரம். நிற்கும் ஒரு ஆள் வந்து, நீங்கள் வீடு கேட்டுகிட்டே இருந்தீங்களே, ஆமாம் கிடைக்கலையா, இல்லை அந்த அந்த ஆஸ்பத்திரி, இந்த ஆஸ்பத்திரியில் தான் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் கிடக்குறாங்க, அவரை போய் பாருங்க, அவர் ஆஸ்பத்திரியில் ட்ரிப் ஓடிட்டு இருக்கு, அவர்கிட்ட சொன்னால் அவர் ரொம்ப மனசளி உள்ளவர், அவர் உங்களுக்கு ஒரு வீடு தருவாங்க. அப்பா போனாங்க, ட்ரிப் ஓடிக்கிட்டே கிடக்குறாரு. ஜெபிச்சாங்க, ஆண்டவரே எங்களுக்கு வீடு இல்லை, அந்த ஆளும் எங்களை வெளியேற சொல்லிடுச்சு, இவருக்கு சோகம் கொடுத்துட்டோன்னா எங்களுக்கு வீடு கிடைக்கும். சரி, ஜபிச்சுட்டு வந்து என்னட்ட சொல்லி, சரோஜம் நல்லா ஜெபி, அந்த ஆளுக்கு சோகம் கிடைச்சிட்டோன்னா நமக்கு வீடு கிடைக்கும், நாளைக்கு இங்கே இருக்க முடியாது, நம்ம இங்கேருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி காலையில போனாங்க. போய் பார்த்தா அவர் எழும்பி இருக்கிறாரு உட்கார்ந்து, ட்ரிப் எல்லாம் கையிலேருந்து ஊறி. ஆச்சரியம், எல்லாமே ஆச்சரியமா தான் ஆண்டவர் செய்தார். அப்போ ஆரோ சொல்லி இருக்கு, ஒரு பிரீஸ்ட் வந்து உங்களுக்கு ஜபிச்சுட்டு மந்திரிச்சிட்டு போயிருக்கு. அதோட யாரும் பார்த்துட்டு இருக்குமா, அப்பாவை ஏறி போறாங்க, நீங்க தான் நேற்று வந்து எனக்கு மந்திரிச்சிங்களா, ஆமா. அதோட காரியம் எல்லாம் அப்பா சொல்லும் போது, எனக்கு லட்சுமண தீர்த்தத்தில் ஒரு வீடு இருக்கு, சாவி மேலே தான் இருக்கு, நீங்க போய் அதை திறந்து உள்ளே பிரவேசிச்சுக்கிறீங்க. 5 பைசா வாடகை கேட்கல, அட்வான்ஸ் கேட்கல. அதோட ஆண்டவர் கிருபையினால நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து எங்களை ஒரு ஆளுக்கு உதவி செய்தாங்க, கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து. அந்த வலி வந்து 14 நாள் கழிச்ச பிறகுதான் அடுத்து ரியல் பிரசவ வலி வந்தது, அந்த வீடு கிடைச்ச பிறகு. ஓ, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அது. பட் அவங்க இங்கே கேரளாவிலேருந்து உங்கள் கூட யாரும் உங்கள் சொந்த யாரும் வரலையா? நாங்கள் மட்டும்தான். காரணம் அவங்க சொல்லி நாங்கள் கேட்காம வந்துட்டோம். அவங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, எங்கள் அக்காமா இருக்கும், அண்ணம்மா இருக்கும், யாருக்கும் விருப்பம் இல்லை. പക്ഷേ இறங்குற நேரம் ஒரு தீர்க்கரிசி வந்தா, என்னுடைய நண்பன், அவளு வந்து சொன்னாங்க, ஆபிரகாமை அனுப்புற போல உங்களை நான் அனுப்புறேன், உங்களோடு கூட நான் இருப்பேன், நீங்க பயப்பட வேண்டாம், திரும்ப உங்க நாடு வந்து நீங்க பாப்பீங்க, அப்படியெல்லாம் தீர்க்கரசன் சொல்லி அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கு. ஆல்ரெடி ஆண்டவரை நேசிக்கிறதுனால அவருக்காக உயிர் வாழ்ந்தாலும் செத்தாலும் பரவாயில்ல இருந்தா எங்க மைண்ட் இல்லை. அப்பாவுக்கும் அதுதான், எனக்கும் அப்படித்தான். என்னை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் பேடம் இருக்கும், ஆனா எனக்கு பேடன் இல்லை. கத்தருக்கு ஆமா, கத்தர் இருக்கிறார். வீட்டுக்கு இதே வீட்டுல அந்த நேர்ஸ் நேரமே ஒரு சிஎஸ்ஐ நேர்ஸ், அவங்க அக்கா மகன் இப்போ எங்களுடைய பாஸ்டர், எங்களுடைய சபையில அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவரே அந்த பின்னாடி ரெடிச்சாரு. அப்ப அந்த நேர்ஸ் சொல்லி வச்சிருந்துச்சு, அவங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அவங்க வந்தப்போ சொன்னாங்க, இவ்வளவு மெலிஞ்சிருக்கு, இப்ப இருக்கிற போல கிடையாது, இதை கூட ரொம்ப மெலிஞ்சு இருந்துச்சு. இந்த மெலிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இங்க வீட்டுல எல்லாம் நடக்கவே நடக்காது, அங்க போய் இன்ஜெக்ஷன் வைக்கணும், ஏதாவது ட்ரிப்பு ஓடணும், இல்லாத ஒன்றும் நடக்காது. அப்படின்னா நான் கூட வர்றேன், இங்கே எனக்கு என்னால் முடியாது, நான் ஒரு கவர்மெண்ட் நர்ஸு, என் உத்தியோகமே போயிடும்னு சொல்லிச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரல, ஏன்னு கேட்டால் 5 பைசா கிடையாது என் புருஷன் கையில், நான் ஆஸ்பத்திரியில் எப்படி போவேன்? அப்போ நம்ம புருஷனையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம அதை சகிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு நான் அதை சொன்னேன். அப்போ நான் இப்படி ஜெபிச்சேன். அந்த அம்மா சொல்லிட்டு வராண்டையில் இறங்கிட்டாங்க, நீங்க ஆஸ்பத்திரி வரலன்னா நான் இல்லை, நான் போறேன்னு சொல்லி வராண்டை இறங்கிச்சு. நான் இப்படி ஜெபிச்சேன், ஆண்டவரே எனக்கு நீங்க உயிரை தந்தா
நான் உம்முடைய சேவை செய்வேன். சரி. இல்லை என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ள விரும்பிட்டுன்னா பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கிறங்க அப்படின்னு அப்படி நான் ப்ரேயர் பண்ணுறேன்.